நம்ம ஃபஸ்ட் இப்போ பார்க்க போகிற கமெண்ட் என்னென்னா, எப்படி வந்து ஒரு டேரக்டரி வந்து நம்ம டெர்மினல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். டேரக்டரிங்கிற ஒரு ஃபோல்டர் தான் நம்ம விண்டோஸில் ஃபோல்டர்னு சொல்லுவோம். லினக்ஸில் நம்ம அதை வந்து டேரக்டரின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி க்ரியேட் பண்ண பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமெண்டை mkdir ஸ்பேஸ் ஃபைல் நேம். நான் எங்கே லினக்ஸ்னு போடுறேன். லினக்ஸ். ஓகே. இப்போ வந்து எனக்கு இங்கே வந்து லினக்ஸுங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம சும்மா கமெண்ட் போட்டாச்சு. கமெண்ட் எம்கேடிஆர் டேரக்டரிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃபோல்டர் நேம் டேரக்டரி நேம் லினக்ஸ்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபோல்டர் எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு இல்லை, அது எங்கே க்ரியேட் ஆகிருக்கு அதை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட்டு தான் எல்எஸ் லிஸ்டால். இதுக்கு நம்ம இப்போ எங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னா, ஹோமில் காலிங்கிற யூசரில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ வந்து எல்எஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, லிஸ்ட்டு, அதாவது அந்த பர்டிகுலர் பாத்தில் இருக்கிற யூசர்ஸ் ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் பண்ண யூஸ் பண்ணுறதா எல்எஸ் கமாண்ட்ஸ். ஓகே, எல்எஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லினக்ஸுங்கிற ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு அடுத்து வந்து எனக்கு வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து ஆக்சஸ் கிடைக்கணும். இல்லைனா நான் நிற்கிற எனக்கு அந்த இது டேரக்டரி வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் cd சேஞ்ச் டேரக்டரி ஸ்பேஸ் ஃபைல் நேம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது சிடி இப்போ முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஹோமில் காலிங்கிற ஒரு யூஸரில் இருந்தேன் ஃபோல்டருக்குள்ளே. அதுக்கப்புறம் நான் ஒரு இங்கே சிடி, அதாவது நான் சேஞ்ச் டேரக்டரி டேரக்டரும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் காலி லினக்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா லினக்ஸ்குள்ளே இருக்கேன். லினக்ஸுங்கிற நம்ம இங்கே க்ரியேட் பண்ண டேரக்டரிக்குள்ளே இருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னால் இருக்கான்னு எனக்கு செக் பண்ணணும். அது சேம் கமெண்ட் தான், என்னால் இருக்க லிஸ்ட் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் எல்எஸ். இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் வேறு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். சேம் கமெண்டை mkdir ஸ்பேஸ் ஒன்றுங்கிற ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் பண்ணுறேன். ஒன்றுங்கிற ஃபோல்டர் இருக்குது. இப்போ இது இங்கே ஒன்றுன்னு இருக்குது. ஸோ இது என்னான்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னான்னு கண்டுபிடிக்கணும், எனக்கு அதை ரீட் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா கேட்டுங்கிற கமெண்ட், கேட் ஸ்பேஸ் ஒன் இஸ் எ டேரக்டரி. ஒன்றுங்கிறது வந்து ஒரு டேரக்டரின்னு இது சொல்லுது. அதாவது கேட்டுங்கிறது வந்து ஒரு ஃபோல்டரை ரீட் பண்ணலாம், ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் கேட்டுங்கிற கமெண்ட். இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இல்லைனா ஒரு ப்ரோக்ராம் ஃபைலை வச்சுட்டு நம்ம அதை கேட் பண்ணோன்னா அதுக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராம் நீங்கள் டெர்மினலே காட்டும். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போது கொடுத்தோன்னே இங்கே எல்லாமே கொஞ்சம் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. கீழே வந்தாச்சு, ஸ்டார்டிங்கில் ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே கமெண்ட் கொடுக்கல கீழே வந்துச்சு. அப்போ இதெல்லாமே எனக்கு கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ண கமெண்ட் பண்ணுற கமெண்டை கிளியர், டெர்மினலை வந்து கிளியர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் கிளியர். கிளியர் கொடுத்தோன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். மறுபடியும் எல்லாம் கொடுக்கேன். எனக்கு இந்த ஃபோல்டர் வந்து டெலீட் பண்ணணும். ஓகே, அதனால் நான் ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் rmdir ஸ்பேஸ் rmdirனா ரிமூவ் டேரக்டரி ஸ்பேஸ் ஃபைல் நேம். ஃபைல் நேம் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் mkdir. அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ண யூஸ் பண்ண rmdir. மறுபடியும் இல்லை லிஸ்ட் பண்ணுறேன். அந்த ஒன்றுங்கிற ஃபோல்டர் இங்கே எனக்கு இல்லை.
ஓகே, மறுபடியும் கிளியர் பண்ணுறேன். அடுத்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் நானோ ஸ்பேஸ் டெக்ஸ்ட் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி. இதுதான் நம்ம இது வந்து நம்முடைய டெக்ஸ்ட் எடிட்டர். விண்டோஸில் நம்ம நோட் பேட் யூஸ் பண்ணுற மாதிரி லினக்ஸில் வந்து நம்ம டெர்மினலில் இருக்கிற டெக்ஸ்ட் எடிட்டர் இது. ஓகே, இதில் நம்ம ஜாவா பண்ணலாம், பைத்தான், என்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வேணால் நம்ம இதில் பண்ணிக்கலாம். நம்ம விண்டோஸில் எப்படி நம்ம நோட் பேட் யூஸ் பண்ணுறோம், நம்ம லினக்ஸில் வந்து இதை வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் டைப் பண்ண போகிறேன். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ லினக்ஸ் சைபர் செக்யூரிட்டி. ஓகே, ஓகே. ஸோ இதை வந்து எனக்கு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்டை கண்ட்ரோல் ஓ கண்ட்ரோல் ஓ கொடுத்தோன்னே இங்கே கீழே கேட்கும் ரைட் ஃபைல் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டின்னு. அதுக்கப்புறம் என்டர் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தோன்னே அது வெளியே வந்துடும். இப்போ இங்கே எல்எஸ் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட் இங்கே நம்ம க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இங்கே இருக்க டெக்ஸ்ட் டாட் டிஎக்ஸ். ஓகே, இப்போ வந்து எனக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ரீட் பண்ணலாம். இதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்டை கேட் டெக்ஸ்ட் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ நம்ம அந்த நேனோ கமெண்ட் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் போய் நம்ம என்ன டைப் பண்ணணும் அதை வந்து இங்கே காட்டுது. ஓகே, கேட்டுங்கிற இது வச்சு கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் கிளியர் கிளியர். இப்போ நான் வந்து இந்த லினக்ஸ்ங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். இந்த ஃபோல்டரை விட்டு எனக்கு வெளியே போகணும். வெளியே போடுறதுக்கு யூஸ் பண்ண கமெண்டை சிடி ஸ்பேஸ் டாட் கொடுத்தோன்னா நான் லினக்ஸுங்கிற ஃபோல்டர்லேருந்து திருப்பி காலிக்கு வந்துட்டேன். ஓகே, இதெல்லாமே வந்து கொஞ்சம் பேசிக்காக ஒரு பிகினர்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணலாம், எப்படி டெக்ஸ்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணலாம், அப்படிப்பட்ட சின்ன கமெண்ட்ஸை லினக்ஸில் இதில் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் இதுக்கான ஃப்ளாக் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி வர கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நீ வர வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.